ஹாய். கேன்வா அப்படிங்கிற டூல் வந்து வெறும் போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு நான் கேன்வா ஸ்கில்ஸ் வச்சு எப்படி வந்து உங்களுக்கு பெய்ட் ஒர்க்கை பண்ணுறது அப்படிங்கிறத கரியர் பிரேக் வந்து நான் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். இப்போது நான் வந்து சர்ச் பண்ணுறேன். என்னென்னு சர்ச் பண்ணுறேன்? கேன்வா யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். சர்ச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ கேன்வா வச்சு எப்படியெல்லாம் நாம் இது பண்ணலாம், ஸ்மால் பிஸ்னஸ், மீடியம் பிஸ்னஸ், சொல்யூஷன்ஸ் ஃபார் எவ்ரி டீம் அண்ட் பிஸ்னஸ், ஏஐ டிசைன், பிராண்ட் டூல்ஸ் ஃபார் ஸ்மால் டீம்ஸ், ஃப்ரீ அண்ட் கஸ்டமைசபிள் பிஸ்னஸ் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் அப்படிங்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஏஜென்சிஸை வந்து ஃபஸ்ட் எடுத்துகிட்டு வந்து ஹையர் பண்ணுறது கிடையாது. அவங்க ஹையர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கேன்வா ஸ்கில் பீப்புளை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா கேன்வா ஹோம் பேஜே எடுத்துக்கோங்களேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளுக்கு வந்து டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ என்னென்ன டெம்ப்ளேட்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன், ஏதாவது ப்ரெசன்டேஷன் வேணும் ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுற பீப்புளுக்கு அவங்களுக்கு நிறைய மீட்டிங் இருக்கும். ஸோ கண்டென்ட் இருக்கும், பட் ஆனால் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். சோசியல் மீடியாவில் போஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கலாம், வீடியோ ரெடி பண்ணி கொடுக்கலாம், டாக்குமெண்ட், ஒயிட் போர்ட், ஷீட்டு, வெப்சைட். ஸோ இந்த மாதிரி கஸ்டம் சைஸில் ஏதாவது ஒரு போஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் நம்மளால ரெடி பண்ண தர முடியும், ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணி தர முடியும், ஃப்ளையர்ஸ் ரெடி பண்ணி தர முடியும், ரீல்ஸுக்கு உண்டான தம்ப்நெயில்ஸ் வந்து நம்மளால க்ரியேட் பண்ணி தர முடியும், பிராண்ட் கிட்ஸ், அதாவது இப்போ ஒரு பிராண்டர் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து லோகோ எப்படி ஃபாண்ட் இருக்கணும், ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த பிராண்ட் கிட்டை வந்து நம்மளால ரெடி பண்ணி தர முடியும். ஸோ கேன்வா அப்படிங்கிறது இஸ் நாட் ஆர்ட், எஸ் கம்யூனிகேஷன். கேன்வா அப்படிங்கிறது அது கம்யூனிகேஷனுக்காக தான். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்து இந்த கேன்வா ஸ்கில்ஸை வந்து பெய்ட் ரோல்ஸாக மாற்றுறது, எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொன்னேன். கேன்வாவோ பெய்ட் ரோல்ஸோ வந்து எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனா ஃபஸ்ட்டு போஸ்ட் டிசைன் பண்ண தெரியும் உங்களுக்கு கேன்வா வச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், சோசியல் மீடியா அசிஸ்டண்ட்டாக அந்த கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதே உங்களுக்கு வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் க்ரியேட் பண்ண தெரியும் கேன்வாவில் அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பிஸ்னஸ் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ரோலுக்கு வந்து நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கு போகலாம். ஏன்னா பிராண்ட் கிட்ஸ் வந்து எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னா ஃப்ரீலான்ஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டிசைனராக போகலாம். ஓகேவா? ஃப்ரீலான்ஸ் டிசைனராக இருக்கலாம். இதே வந்து ரீல்ஸுக்கெல்லாம் வந்து எனக்கு வந்து தம்ப்நெயில்ஸ் க்ரியேட் பண்ண தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கண்டென்ட் க்ரியேட்டராக நீங்கள் வந்து உங்களோட ரோலை சர்ச் பண்ணி அதுக்கு அந்த மாதிரியெல்லாம் போகலாம். ஓகேவா? நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசைன் வந்து சேல் பண்ணுறது அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் வந்து என்னென்னா ஒரு பிஸ்னஸ்க்கு கிளாரிட்டியை தான் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து ஃபைவர் ஆர் அப்வொர்க் அந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு இப்போ நான் வந்து கேன்வா டிசைனர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ சர்ச் பண்ணும்போது நம்மளுக்கு என்னென்ன இது காட்டுக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, எக்ஸ்பர்ட் ப்ரெசன்டேஷன் டிசைனர் காட்டுதா? ஸோ இந்த மாதிரியான நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் சைன்இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வந்து டிசைனர், ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறவங்க, காப்பி டிசைன், சோசியல் மீடியா, ஸோ இந்த மாதிரியான நிறைய பேர் ஆல்ரெடி வந்து அவங்களோட ப்ரொஃபைலை வச்சுருக்காங்க. ஓகே, ப்ரொஃபஷனல் கிராஃபிக் டிசைனர், எக்ஸ்பர்ட் வெப் கிராஃபிக் அண்ட் யூஎக்ஸ் டிசைனர், சோசியல் மீடியா பேனர் ரெடி பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சுருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏஜென்சியும் இருக்கும், ஃப்ரீலான்ஸும் தனியாக பண்ணி கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே இருக்கும். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் நீங்களும் வந்து ஃபைவர்லேயோ இல்லை அப்வொர்க்லேயோ உங்களோட ப்ரொஃபைலையோ போட்டு இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலராக இது எனக்கு பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இவங்க போட்டிருக்காங்க பாருங்க, சோசியல் போஸ்ட் அண்ட் பேனர்ஸ், கேன்வா டிசைன், கேன்வா இன்ஸ்டாகிராம் போஸ்ட் டிசைன், கண்டென்ட் பிளானிங், கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட இது வச்சு. ஸோ உங்களுக்கு என்ன உங்களுக்கு தனியாக வருமோ ஸோ நீங்கள் வந்து இதே மாதிரி நீங்கள் போட்டு வச்சா உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லெட் மீ எலிவேட் யுவர் பிஸ்னஸ் டு ஆத்தென்டிக் பிராண்டிங் அண்ட் டிசைன் அப்படின்னு சொல்லி உங்கள் ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்களா, எங்களோட டெஸ்டிமோனியல்ஸ் எல்லாம் இங்கே போட்டு வச்சுருக்காங்களா.
ஸோ இந்த மாதிரி நாமளும் வந்து ஜஸ்ட் கேன்வாவில் சில விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு அதை வந்து நம்மளால பெயிண்ட் வந்து நம்மளாலே மாற்ற முடியும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் கேன்வா யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிம்பிளாக டெலிவரபிள்ஸ் கொடுக்கலாம். ரெப்பிட்டேட்டிவ் ஒர்க் தான். ஓகேவா? ஸோ போஸ்டர் டிசைன் பண்ணுறோம், ஜஸ்ட் கலர் எதுவும் மாறுமே தவிர கண்டென்ட் மோஸ்ட்லி வந்து எல்லாமே வந்து ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ப்ராப்பரான ஒரு டெம்ப்ளேட்ஸ் தான். ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் மட்டும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும். அவங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி. ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கு பிஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இது பண்ணி ஸோ டெம்ப்ளேட்ஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா அந்தந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்களால டெலிவரபிள்ஸ் கொடுக்க முடியும். ஒரு ஒர்க் பண்ண ஒர்க் தான் திரும்ப திரும்ப நம்ம பண்ண போகிறோம். மந்த்லி கிளைண்ட்ஸ் அது ரெக்கரிங் இன்கம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்னா இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு முடிய போகிறது இல்லையா? ஸோ இயர்ஸ் ஆஃப் இதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய வருஷங்கள் வந்து பிஸ்னஸ் ரன் பண்ண போகிறாங்க லைஃப் லாங். ஸோ மந்த்லி அவங்களுக்கு தேவைப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போஸ்டர்ஸ் நீங்கள் வந்து கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அது மூலமாக அவங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது கேன்வா மூலியமா. ஸோ இதுக்கு என்ன ஒரே ஒரு இது அப்படின்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம வந்து நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட ஒர்க் இருக்கணும். ஸோ உங்களுக்கு க்ரியேட்டிவாக உங்களுக்கு ஏதாவது பண்ண பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு கேன்வா வந்து பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுக்கு என்னென்னலாம் தேவை என்னென்னலாம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னா கேன்வா பேசிக்ஸ் இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பிராண்டோட கன்சிஸ்டன்சி எப்படி மெயின்டைன் பண்ணுறதுக்கான விஷயங்கள் வந்து கற்று வச்சுக்கணும். ஸோ கம்யூனிகேட் பண்ணி எதுக்காக இந்த கம்யூனிகேஷன் தெரியணும் அப்படின்னா கிளைண்ட்டோட கம்யூனிகேட் பண்ண தான் நம்மளுக்கு வந்து என்னென்னா அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால டெலிவரபிள்ஸ் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ பிஸ்னஸ் பே ஃபார் ரிலையபிலிட்டி நாட் ஃபார் பர்ஃபெக்ஷன். ஓகேவா? ஸோ கண்டினியூஸாக நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு ஏதோ ஒன்று பண்ணி தந்துகிட்டே இருக்கீங்க, அவங்களால நிறைய டெலிவரபிள்ஸ் அவங்களுக்கு வருது, கன்சிஸ்டண்ட்டாக மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் அந்த பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்கன்னா ஸோ அதுவே பெரிய விஷயம். அதுக்காகவே உங்களுக்கு பே பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்களா இருக்கணும், கிராஃபிக் டிசைன் டிகிரி வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஆர்டிஸ்டிக் டேலண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ இந்த மூணும் வந்து யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இந்த நாள் தெரிஞ்சுக்கிட்டாலே அவங்களால இதில் நிறைய அவங்களோட ஸ்கில்லை வந்து வெளிப்படுத்த முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோக்கு ஆக்ஷன் ஸ்டெப் என்னென்னு சொல்லவா? ஸோ இந்த வீடியோ மட்டும் ஜஸ்ட் இப்படி பார்த்துட்டு அப்படி போகிறதுக்கு மட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கேன்வாவில் போய் உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் வச்சுருக்கீங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம் சேனல் வச்சுருந்தாலும் சரி, அவங்களோட பிஸ்னஸ் என்ன ஏதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு 5 இன்ஸ்டாகிராம் போஸ்ட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ கலரும் ஃபண்ட்டும் வந்து ஒரே மாதிரி வைங்க, எல்லா போஸ்ட்டும் இருக்கும். அதை வந்து ஒரு போர்ட்ஃபோலியோவாக சேவ் பண்ணி வைங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டுங்க. சப்போஸ் இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்லேருந்தே அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எஸ்இஓ பேசிக்ஸ் வந்து எப்படி அந்த ஸ்கில்லை வந்து எப்படி இன்கமாக மாற்றுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு நிறையா டெக்கை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் டெக் பார்ட்ஸ் வந்து நிறைய உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.